மிக மிக கண்டிக்கக்கூடிய இடம். கவிஞனுடைய அப்பா சந்திரசேகர் இப்ப பேசக்கூடிய இடம். அவர் மீடியாக்கள் முன்னாடி அவரே பேசுறாரு. அப்படின்னா சுர்ஜித் என் மகனை கொண்ட மாதிரி ஒரு அக்காவையும் கொண்டு இருக்கணும்ல அப்படிங்கிறது. அது அதை விட பெரிய ஆபத்து. அது அதை விட பெரிய அபாயம். அவருக்கு என்ன புரிதல் இருக்குங்கிற கேள்வி எழுப்புது சந்திரசேகர் மீது. எனக்கு ஒரு கண்ணு போச்சுன்னா எதிரிக்கு 2 கண்ணும் போகணுங்கக்கூடிய மனநிலையாக அது பார்க்கப்படுது. அப்ப என்னன்னா தென் மாவட்டங்கள்ல ஜாதியை கடந்த ஒரு 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 நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டிய தேவை அரசுக்கு இருக்கு. அதை அரசு நினைச்சாதான் செய்ய முடியும். தனிநபர்கள் நினைத்து ஒன்றுமே செய்ய முடியாது. யாராவது செய்ய முற்பட்டாலும் அவர்கள் இந்த ஜாதியிலிருந்து வந்திருக்காங்க, இவங்க செய்ய பாக்குறாங்க அப்படிங்கக்கூடிய முத்திரை தான் வரும். எனக்கு இன்னொன்று மிக முக்கியமான பிரச்சனை, இது திசை மாறி போய்விடக்கூடாது. ஏன்னா வரிசையா பட்டியல் சமூக தலைவர்கள் பலரும் அங்க முகாமிடுறாங்க. இன்றைக்கு வன்னியரசு வந்திருக்காரு விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து. திருமாவளவன் நாளை வரதா சொல்றாங்க. கிருஷ்ணசாமி வரப்போறாருங்கிறாங்க. சோ இது களத்தை மாற்றி விடக்கூடாது. இன்னைக்கும் கிட்டத்தட்ட ஞாயிற்றுக்கிழமை அந்த பையன் கொல்லப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஒரு புதன்கிழமையில இருக்கோம். 4வது நாளாக இதுவரை உடலை வாங்கல உறவினர்கள். அப்பாவையும் அம்மாவையும் கைது பண்ணாதான் வாங்குவோம்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்காங்க. சோ இது வந்து ஒரு ஒரு தவறான ஒரு போக்கு. எது எப்படியாக இருந்தாலும் இதை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை அரசு எந்திரத்துக்கு தான் இருக்கு. அதை அவங்க செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வையாக.